ஹாய் வாங்க என்னோட ஸ்டைல் கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொத்தமல்லி புதினா சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முழு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஜீரகம் 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இருக்கும்போதே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பருப்பெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலக்கொட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் அரை மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, வெங்காயத்தையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அரைக்காதீங்க, கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதுக்கு முக்கியமானதே ஒரு தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு சட்னியோடு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.